ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிம்பிளான செம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு வானல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு பட்டை, அன்னாசிப்பூ, ஒரு இலை, 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் ஆனியனை நறுக்கி சேர்த்துக்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பழுத்த தக்காளியை நான் இன்றைக்கி 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறோம். இது கூடவே நான் குழம்பு மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடரும் தனியா பவுடரும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். பச்சை மிளகாய் தூளோட வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்மளோட குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கறியெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கிரேவி பதத்தில் நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா கறியெல்லாம் வெந்து வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்